இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சுட்டுடலாம். அப்புறம் நான் எடுத்து பேக்கரி ப்ரெட்டு ஒரு 4 ஸ்லைஸ் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 10 இது மேரி பிஸ்கட் எடுத்துருக்கேன். ஒரு டம்ளர் வழியாக காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன். பால் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு டம்ளர் கூட பால் தேவைன்னா எடுத்துக்கலாம். இதையும் உடச்சி போட்டுட்டு இதையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ இதே மிக்சி ஜாரில் ஒரு அரை கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுலேயும் இன்னும் கொஞ்சம் பால் விட்டு அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி இதோட சேர்த்துடலாம். இப்போ கோதுமை மாவு கொஞ்சம் பால் விட்டு அரைச்சின்னு வந்தாச்சு. இதையும் இதோட சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டோ இல்லை பால் விட்டோ மிக்சி ஜாரை அலம்பி அதில் விட்டு கொஞ்சம் லிக்விட் பதத்துக்கு பண்ணி வச்சுக்கலாம். திருப்பியும் பாண்லியில் இன்னும் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். மொத்தமாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருக்கும். இப்போ இந்த நெய்யில் நம்ம அரைச்சி வச்சு கோதுமாவும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கரைச்சலை முள்ள விட்டுடலாம். நான் 1/2 லிட்டர் பாலுக்கு மேலே விட்டுருக்கேன். அதில் காய்ச்சி ஆற வச்ச பால் விட்டுருக்கேன். பச்சை பாலும் நம்ம விடலாம், தப்பு இல்லை. கொஞ்சம் நெய் உருகட்டும். உருகினதுக்கப்புறம் நம்ம அதை அதில் சேர்த்துடலாம். நமக்கு கோதுமாவும் சேர்த்துருக்கோம், ப்ரெட்டு இருக்குது, அதனால் நம்ம கைவிடாமல் கலரணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம கைவிடாமல் கலரும்போது கொஞ்சமாக நமக்கு கெட்டியாக வரும். கெட்டியாகி வரும்போது நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி, சிம்பிளாக பண்ணிடலாம். பிஸ்கட்டு நமத்து போயிருந்தாலோ ப்ரெட்டு வாங்கிட்டு ஒரு நாள் ஆயிருக்கு, வீணாக போகக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம இது மாதிரி செலவு பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இப்போ இது ஹாலிடேஸ் இல்லையா, ஹாலிடேஸில் இந்த மாதிரிலாம் ஸ்வீட் பண்ணி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. மேரி பிஸ்கட் தான் இல்லை, எந்த பிஸ்கட் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம க்ரீம் பிஸ்கட்டோ மில்க் பிஸ்கட்டோ சேர்க்குறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பால் சர்க்கரை நம்ம கம்மி பண்ணி கூட்டிக்கலாம். இப்போ அரை கப்பு கோதுமை மாவுங்கிறதுனால நான் 1 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். ஆனால் இப்போ ப்ரெட்டில் ஸ்வீட் அதுலேயே இருக்கும், பிஸ்கட்டில் ஸ்வீட் இருக்கும். அதனால் நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டுன்னு தேவையில்லை. இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக கட்டி கட்டியாக வரும். அந்த சமயத்தில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர்லாம் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னாக்கா எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கோங்க. எல்லோ சேர்த்துக்கலாம், ரெட்டு சேர்த்துக்கலாம், ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் பவுடர் போடலை. நான் பைனாப்பிள் எசன்ஸ் வச்சுருக்கேன், அது மட்டும் சொட்டு விடலான்னு நினச்சிட்டுருக்கேன். நீங்கள் பாதாம் எசன்ஸ் பைனாப்பிள் எசன்ஸ் விடுறதா இருந்தால் ஏலக்காய் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ கட்டி கட்டியாக கெட்டி ஆக ஆரம்பிச்சிடுது. இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகி பாண்லியில் ஒட்டாத வரும்போது நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே எவ்வளோ கெட்டியாக வர ஆரம்பிச்சிடுதுன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம். இதுக்கு எப்படியும் 3-4 டேபிள் ஸ்பூன் நெய் வேண்டியிருக்கும். நம்ம பார்த்துக்கலாம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கலரினதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துடலாம். சர்க்கரை பாகுலாம் பண்ணணும்னு தேவையில்லை, இப்படியே போட்டு கலரிடலாம். பாருங்கள், சர்க்கரையும் சேர்ந்த பிறகு கொஞ்சம் மெல்ட் ஆகிருக்கு. இது பாருங்கள், பாண்லியில் ஒட்டாமல் வரணும். சர்க்கரை போட்டு இலகினதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது ஃபுல்லாக பாண்லியில் ஒட்டாமல் சுயண்டு வரும். இந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் பைனாப்பிள் எசன்ஸு ஒரே ஒரு சொட்டு விடுறேன். நான் கலர் போடலை, ஆல்ரெடி சொன்னேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா சுருண்டுண்டு நம்ம விட்ட நெய்யெல்லாம் பிரிஞ்சுண்டு வந்துட்டுருக்கு. இது கொஞ்சம் நேரத்தில் இது இன்னும் கொஞ்சம் நெய் வேண்டியிருக்கும். மொத்தமாக 5 டேபிள் ஸ்பூன் நெய் வேண்டியிருக்கும். இப்போ தான் பதம் வந்துட்டுருக்கு. நெய் வெளியில் வருதுனாலுமே திருப்பியும் நெய்யெல்லாம் உள்ளே சேர்ந்துடும். அதனால் நம்ம இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விடலாம். விட்டதுக்கப்புறம் நமக்கு இப்படி சுருண்டு வரும்போது எடுத்து ஒரு பாத்திரம் நான் முந்திரி பருப்பு தாளித்ததெல்லாம் இப்படி போட்டு வச்சுருக்கேன். அதில் போட்டுட்டு நம்ம கவுத்தோம்னா கேக் மாதிரியும் சாப்பிட்லாம். ஒரு ஸ்பூன் போட்டு கப்பில் எடுத்து அல்வா மாதிரியும் சாப்பிட்லாம்.
கார்னிஷ்க்கு போக பாக்கி முந்திரி பருப்பெல்லாம் இதில் சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட பதம் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம எடுத்து அந்த பாத்திரத்தில் கொட்டிடலாம். வருங்க, இப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படி வரும். இப்படி சேர்ந்து கரண்டியோடு சேர்ந்து வரணும். இப்படி ஒட்டாமல் வரும்போது நம்ம எடுத்து இந்த பேசனில் போட்டுடலாம். பாருங்க, இது மாதிரி ஒட்டாமல் வரணும். நமக்கு கரண்டியோடு சுற்றிட்டு வரணும். பாருங்க, ஃபைனலாக நெய்யெல்லாம் லைட்டாக வெளியில் வர ஆரம்பிச்சிட்டு ஷைனிங்காக வர ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம இந்த பேசனில் கொட்டிடலாம். பாருங்க, நல்லா அந்த பேசனில் கொட்டி நல்லா ஷேக் பண்ணியாச்சு, ஹோல்ஸ் எல்லாம் இல்லாமல். இது எல்லாம் ஆறணும். நல்லா 1 மணி நேரம் கூட சில்லுன்னு ஆறினதுக்கப்புறம் நம்ம கவுத்துட்டு கிராஸாக பீஸ் போட்டு கேக் மாதிரி சாப்பிட்லாம். நீங்கள் கேக்கு கடையில் வாங்க பிரியப்படலை அப்படின்னா கூட இது மாதிரிலாம் செஞ்சு பர்த்டே கேக்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். வேறு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு எல்லாேருக்கும் சர்வ் பண்ணலாம். இது ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம். லைட்டாக ஆறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம கத்தியால் வெட்டி சாப்பிட்டோ இல்லை ஸ்பூனால் எடுத்து கப்பில் போட்டோ நம்ம சாப்பிட்லாம். இந்த ஹல்வா பண்ணுறதும் ஈஸி தான், டேஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நீங்களும் குழந்தைங்களுக்கு லீவ் விட்டுருக்கிறதுனால இதே மாதிரி அல்வா செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வெயிலில் போகாமல் வீட்டிலையே இருக்க சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.